வணக்கம். இது அருணாச்சலம். அதிமுகவில் பிளவா என்கிற செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும் ஒரு வருத்தம் நிறைந்த ஒரு விஷயமாக தமிழக அரசியலில் இது விளங்குகிறது. அதிமுக கடந்த தேர்தலில் 47 இடங்களை சட்டசபையில் பெற்றுள்ளது. அதில் 30 பேர் ஒரு அணியாகவும் 17 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் இருப்பதாக உறுதி செய்யாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்சியின் இந்த நிலைக்கு யார் பொறுப்பு என்று நாம் மொத்தமாக யாரையும் கை காட்டிவிட முடியாது. காரணம், ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு, அந்த அம்மையாரின் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஏனெனில் கட்சியில் உள்ள அனுதாபிகள் எல்லோரும் அவரவர் இஷ்டத்திற்கு கட்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்று எண்ணத்தில் இருந்தார்கள். ஒரு விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் இருந்தார். அதன் பின்பு கட்சியை நடத்தினார். ஆனாலும் அவரால் ஒரு சில ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, ஒரு சில அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம், அவர் மேல் பலவிதமான ஊழல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நமக்கு தெரியாது, சொல்லப்படுகிறது, அவ்வளோதான். அதன் காரணமாக அவர் பாஜகவின் அழுத்தத்திற்கு கட்டுப்பட்டு அதிமுகவை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை நடந்த 11 தேர்தல்களில் அதிமுக தோற்று போயிருக்கிறது. எனவே அதிமுக களத்தில் உள்ள தொண்டர்கள் மிகவும் வருத்தத்திலும் மிகவும் ஒரு கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எனவே தான் இந்த பிளவு என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் அதிமுக கடைநிலை தொண்டர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்களுடைய பொதுச் செயலாளரை திரும்பவும் தேர்ந்தெடுத்து எங்களுடைய கட்சியை அம்மா, ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் வழிகாட்டலின்படி கொண்டு சென்றால் தமிழகத்திற்கு நல்லது. இல்லையெனில் மிகவும் மிகவும் கஷ்டம், கட்சி உடைந்துவிடும். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழ்கண்ட கோடிற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.